ப்ளீஸ் லார்ட். தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 2025 ஆண்டு முடிந்து 26வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக சிவார்பட்டி சபையாரோடு கோயில்பட்டியார் சபையாரோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தனதான ஈவுகளுக்காக என் தேவனை நினைத்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மணி 2:30 மணி ஆகிறது. எல்லாருக்கும் சோர்வாக காணப்படலாம், துக்கம் கண்ணை மூடலாம். இருந்தாலும் ஒரு சில மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகள் நாம் தானிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, ஓகே. ஒரு பாடலை கூட பாடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள சென்றலாம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெபம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், இடகமும் உருகமும் ஜெயனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் தூக்கத்தை வெளியே வந்திருப்பீங்க நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் கூட உலகத்தில் இருக்கதான மக்கள் இந்த 25லேருந்து 26, அதாவது 2025லேருந்து 26ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிப்போகிறோம் என்றால் அவர்கள் தன் மனம் போன போக்கில் அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் அந்த வருடத்தை அந்த ஏஎம்ஐ தாண்டுவாங்க. சில பேர் தன்னுடைய தெய்வத்தை நம்பிட்டு அந்த இதை தாண்டுவாங்க. சில பேர் குடிவெறினாலும் சில ஒரு மன சந்தோஷத்தினாலும் அந்த இதை தாண்டுவாங்க. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நம்ம இந்த 2025லேருந்து 26க்கு செல்லும்படியாக தேவன் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. வல்லமையை கொடுத்துருக்கிறார். நம்மை காக்கிறதான தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தூங்கிடுறோம். நமக்குள்ள பலவீனங்கள் காணப்படலாம். குளிரும் அதே மாதிரி தான் இருக்குது. மணி 2:30 ஆகுது. நேற்று 2:30 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க சொல்லுங்கள்? நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் தேவன் தமக்கென்று தேவனை தேடிக்கிற உணர்வுள்ள உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். தேவனை தேடுற உன்னோடு உண்டோ என்று அவர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்குறான் என்று பார்க்குறோம். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். இந்த நாட்களும் கூட பரிசுத்தவான்களால் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்கள், இஸ்ரவேலே. எல்லாரும் சத்தமா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் நம்ம இருதய பலகையில் நாம் எழுதி வைக்க வேண்டும். இந்த மணி 2:30 ஆனாலும், நாளைக்கு 2:30 ஆனாலும், இந்த வருடம் கடைசியில் நமக்கு போனாலும் இந்த வார்த்தைகள் நம்ம இருதய பலகை எழுதி வைக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னது போல் பீகாரிலும் நாம் பார்த்துருக்குறோம், பல இடங்களில் பார்த்துருக்குறோம். கடைசி நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம இருதய பலகையில் தான் நமக்கு பைபிளாக இனிமேட்டு காணப்படும். இந்த பைபிளை நம்ம இனிமேட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போமான்னு தெரியாது. ஏன்னா உலகம் அப்படி பாவத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறது. எல்லாம் அப்படி மாயை கொண்டு நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை இன்னும் நம்மளை ஜெனிப்பிப்பார், இன்னும் நம்மளை உயர்த்துவார், இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சின்ன ஒரு தியானத்திற்காக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 4:2. ஆனாலும் என்ன
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்போ கேட்டிருப்பீங்க சொல்லுங்க? எப்போ கேட்டிருப்பீங்க? போன வருஷம் கேட்டிருப்பீங்களா? இல்லை இல்லை, ஐயா சொன்னது தான் போன வருஷம், நான் சொல்லலை. சரி, போன வருடங்களில் இந்த வார்த்தை குறித்து பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, நீதியின் சூரியன் உதிக்கும் என்று. நீதியின் சூரியன், அதாவது முதலாவது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று பார்க்குறோம். அதாவது தேவனுக்கு பயப்படுறதான பயம் இந்த நாட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உலகம் எப்படி வேணால் போகலாம், நம்ம இந்த கேட்டோம்ல, அதே போல் பைபிள் இல்லாமல் போகலாம், நாளைக்கு சபையை நம்மளுடைய பூட்டி போகிற அளவுக்கு போகலாம். நம்ம இருதயத்தை நம் தேவனுக்காக தர வேண்டும். நம்முடைய அந்த பயப்படுறதான ஒரு எண்ணங்கள் யாரும் இல்லை, நம்மளை பார்த்துக்கொள்றதுக்கு யாரும் இல்லை, நம்மளை கண்காணிப்பதற்கோ நம்மளை கண்டிஷன் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லைன்னு நினைக்க வேணாம். தேவனுக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சூரியனும் கேடகமாக இருக்கார். நீங்கள் பயப்படும் போது தேவனுக்காக நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க, யார் பார்க்க போகிறா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு துரும்பாக இருக்கும், அதை நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நம்ம இன்றைக்கி அபிஷேகத்தை நல்லா நிறைஞ்சோம், எல்லாருமேலும் கரவை வெளிப்பட்டது, எல்லாருமேலும் புதிய அபிஷேகத்தின் வல்லங்கள் வறுமைகளால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நிறவப்பட்டீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே தான் இருப்பார். நீங்கள் எங்கே சென்றாலும், நீங்கள் பாத்ரூம் போனாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்துக்கொள்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுறப்போ, அப்போது நீங்கள் இந்த மாதிரி தேவனுக்கு பயப்படாத ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்பட்டா, அப்போது நீதியின் சூரியனாகிய தேவன் நமக்குள்ளே எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? நம்ம செய்தான சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பயப்படுறதுக்கு இல்லாத ஒரு தன்மைகள் நமக்குள்ளே காணப்பட்டால் அதை இந்த வருடத்தில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் நாம் தேவனுக்கு பயப்படாத பயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். ஏதோ ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. ஏதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நீதியின் சூரியனாக இருக்கிறதான தேவன், இப்போ ஒரு சன் இருக்குது, சன்னா சூரியன், சன்னை சுற்றி என்ன பண்ணும்? பிளானட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பிளானட் இருக்குது? 10th 9th தானே? எத்தனை பிளான்னு? 9 இருக்கா? 8 இப்போ 8 ஆயிடுச்சா? சரி, அவங்க இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஊறப்பட்ட எது சுற்றுது அப்படின்றாங்க, மில்கி வேஸில் நிறையா சுற்றுது அப்படின்றாங்க. சுற்றட்டும், சரியா? ஆனால் அது எதை சுற்றி வருது? அதான் நமக்கு காரணம். எதை சுற்றி வருது? சூரியனை சுற்றி வருது. சூரியன் இருந்தால் தான் அதுக்கு என்னவா இருக்குது? ஒளி இருக்குது. சூரியன் இருந்தால் தான் என்னவா இருக்குது? ஒளி. அதுகிட்டேருந்து சூரியனை மறைக்க முடியாது. காலைல இப்போ வெயில் அடிக்கும், இந்த ஜன்னல் நீங்கள் சாத்தி வச்சிங்கன்னா ஒரு துரும்பு ஓட்டை இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன வரும் உங்களுக்கு? வெளிச்சம் வந்துடும். உள்ள சின்ன ஓட்டில் இருந்தாலும் என்ன ஆயிரும்? உள்ள வெளிச்சம் வந்துடும். மறைக்க முடியாது. சூரியன்கிட்ட மறைக்க முடியுமா? சூரியன் இல்லாமல் ஒரு ஊர் இருக்குமா? பிளானட் இருக்குமா? அதாவது பிளானட். அப்போது அந்த சூரியனை சுற்றி தான் என்ன ஆகுது? எல்லாமே இயக்கப்படுகிறது. அதே போல் நீதியின் சூரியனான நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம சுற்றி தான் இருக்கிறோம். அவரை சுற்றி தான் இருக்கணும். அவருக்கு தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? நம்ம பயப்படணும். தேவனுக்குன்னு நான் பயப்படணும். சின்ன விஷயம் செய்தாலும் அந்த சின்ன விஷயத்தினாலும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் தேவன் என்ன பண்ணுவார்? எல்லோரும் சொல்லுங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதே அநேகத்தில் என்ன பண்ணுவார்? அதிபதி ஆக்குவார். சின்ன விஷயம்னாலும் பரவாயில்ல, சின்ன விஷயம். ₹1 மிட்டாய் அப்படின்னாலும் நீ அந்த ₹1 என்ன பண்ணணும்? இல்லை, ₹1 மிட்டாய் இப்போ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கக்கூடாது. கொடுத்தாகணும். கொடுப்பீங்களா? கேட்கறத பார்த்தா கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு. சரி, அல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டது பாருங்கள், ஏசாயா 60 படிங்க. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உதிப்பார். இருள் என்ன பண்ணும்? பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும். நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன், கீபோர்டு வாசிக்கிறேன்ல,
என்ன பண்ண ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் கீபோர்டு வாசிக்கிறதுக்காக. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் எங்கள் வீட்டில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போது பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு நாட்கள் அங்கே கிடையாது. அங்கே ஒரு ஒரு அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதான ஒரு ஏரியாவாக காணப்பட்டுச்சு. அந்த ஊர் பேர் வந்து இங்கே அந்த வேம்பார் சாயல்குடி இருக்கலாம், அந்த லைன் தெரியுமா, அந்த லைன் பக்கத்தில் தான் அந்த ஊருக்கு காணப்படுகிறது. அப்போ அந்த ஊருக்கு வந்து கன்வென்ஷனுக்காக நான் கீபோர்டு வாசிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போது பாஸ்டர்ஸு எல்லாம் அவங்க வேலை சபை வெளி சபைகளில் ஒரு பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, வரிசையில் உட்காந்துருக்காங்க. நான் அந்த ஓரமாக உட்காந்து கீபோர்டு வாசிட்டுருக்கேன். அப்போது முதல் பாட்டு போயிட்டுருக்குது, 2வது பாட்டு, 3 பாட்டு போடுவாங்க நம்ம சபை போல். அப்போது 2வது பாட்டு வந்து போயிட்டுருக்கப்போ டக்குன்னு என்ன ஆச்சு, கரண்ட்டு நின்றுச்சு. அது வந்து ஒரு மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிறதான ஏரியா. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊசி பாசி விற்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அங்கே. அவங்க எல்லாம் சுற்றி சபையில் வந்து அந்த கன்வென்ஷன் வந்தால் உட்காருவாங்கல்ல. இப்போ நம்மளே கன்வென்ஷன் வச்சா ஒரு ஊரப்பட்ட பேர் வருவாங்க. அந்த மாதிரி கேதர் பண்ணி எல்லாம் நிறைய பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 2வது பாட்டு பாடுறப்போ கரண்ட் என்ன பண்ணிச்சு, நின்றுச்சு. ஜென்ரேட்டர் போடுறாங்க, அதை போடுறாங்க, டீசலை ஊற்றுறாங்க. டீசல் எந்த ஓட்டைகள் ஊற்றணும்னு தெரில, ஏதோ ஊற்றுறாங்க. சரி, ஏதோ எரியணும், கதை எப்படியோ பண்ணி பார்க்குறாங்க, வர மாட்டேங்குது. லைட்டும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் அதில் ஒரு 2 விஷயத்த நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, அங்கே என்ன பண்ண போகிறாங்க அவங்கன்றது எனக்கு ஒரு இது, நானும் பார்க்கும்படியாக அங்கே நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட போகிறாங்க. ரொம்ப இதாக இருப்போம்ல, எப்படி என்ன தான் கரண்ட் வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கு முன்னாடி அவமானமாக இருக்க போகுது அவங்களுக்குன்னு நான் என்னோட மனத்தாட்டில் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்களும் அந்த அந்த இதானோடனே அப்படியே அமைதியாகிடுச்சு எல்லாம். பக்கத்துலலாம் இப்போ என் பக்கத்தில் ஒரு கீபோர்டு வாசிக்கிறவனு உட்காந்துருக்காரு. அவருக்கு கண்ணுக்கு தெரில எனக்கு. அவ்வளோ பிச்சு பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, பிச்சு பிளாக்னா நல்லா பிளாக், நல்லா கரு நல்லா கருப்பு. பக்கத்தில் அவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. ஒரு இந்த லைட்டு கூட இல்லை, பெட்டர் மாஸ் அந்த குட்டி லைட்டு கூட கிடையாதுங்க, ஃபுல்லாக பிளாக். அப்போது அந்த பாஸ்டாக இருக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஏஞ்சி வந்து மாடி வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க, ஓப்பன் ஸ்டேஜ் தான். மாடி ஒரு கிட்டத்தட்ட 150-200 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் 3/4 பேர் அந்த ஊசி பாசி வைக்கிறவங்க, அந்த மக்கள் தான். அவங்க சொல்கிறாங்க, ஏய் என்னாடி இது லைட்டாக நின்று போச்சு, முடிஞ்சிச்சு போலக்கு, சாப்பாடு போட மாட்டாங்க, வீட்டுக்கு போவோன்னு சொல்லி காதில் கேட்குது. பக்கத்தில் உட்காந்து பேசு. அது என்ன பண்ணுறாங்க, அது கவுளியார் வந்துட்டார் கிட்டக்கு வந்துட்டு, ஹல்லேலூயா இல்லைங்களா, யாரோ தூங்குறாங்க அப்போ. சரி, ஓகே. அவர் சொன்னது ஹல்லேலூயான்னு கத்துனார். அவர் கத்தி, இப்போ நம்ம வந்து இதுக்காக நீ சோர்ந்துட போகக்கூடாது. யாருக்கு அவர் என்ன பேசான்னு புரியல, அவர் பேசுறது அவருக்குள்ளே கேட்குது, அந்த மாதிரி தான் ஜோன் இருக்குது. மைக்கெலாம் கிடையாதுல்ல, கரண்ட் போச்சு. யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு பாட போகிறோம். பாட்டு பாடி என்ன கரண்ட்டு வரப்போகுது. இவர் என்ன நம்பிக்கை சொல்கிறார் அவருக்கும் தெரில, அந்த ஒரு இது புரியல. ஆனால் இவருக்கு ஒரு வில் இருக்குது. சரி, ஏசப்பா என்ன பண்ணுவார், அவருக்கும் சோதிச்சு பார்க்குற முறையாக இருந்திருக்கலாம், மேபி தெரில எனக்கு. ஒரு பாட்டு பாட போகிறோம், எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாட போகிறீங்க, யாரும் சோர்ந்து போகக்கூடாது. தூங்கிட்டு இருக்கவங்களாம் கண்களை மூடி என்னென்ன பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் கைகளை தட்டி உற்சாகம் பாட போகிறீங்க. தேவன் நமக்கு என்ன பண்ண போகிறார், கரண்ட்டை தரப்போகிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு பாடினார். அருள் தாரும் என் தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள் தாரும் என் தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். நான் இதை வந்து இப்படி பாடிட்டு இருக்கேன். அவர் வந்து எப்படி பண்ணார், அருள் தாரும் என் தேவனே. இப்போ இந்த டெம்போவில் பண்ணார் அவர். எல்லாம் உட்காந்துருக்க முன்னாடி சின்ன சிறுசுகள்லாம் அதுங்க உட்காந்து இந்த இடத்த நான் கடைசியாக சொல்கிறேன். உட்காந்துருக்கவங்களாம் அபிஷேகத்தை நிறையிறாங்க, வல்லமை பறக்குது ஃபயர் மாதிரி. நாங்கள் என்ன பண்ணுறோம், கீபோர்டு வச்சுட்டு கைத்தட்டி உட்காந்துருக்கோம். கரண்ட்லலாம் என்ன பண்ண முடியும், கைத்தட்டி உட்காந்துருக்கோம். எல்லாம் அபிஷேகத்தை நிறைஞ்சி சொல்கிறாங்க. அருள் தாரும் என் தேவனே, இருள் சூழும் இவ்வுலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன், சோத்திர பலிகள் செலுத்தி கொண்டே இருப்பேன். நான் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எப்போ லைட்டு வரதோ, எப்போ அந்த கரண்ட்டு வருதோ, அந்த சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 4 டைம் பண்ணார், 5 டைம் பண்ணார், பாடிக்கிட்டே இருக்கார் பாட்டை.
அவருக்கு அவர் நல்ல வாய்ஸாக வந்தார். நல்ல ஒரு நல்ல மனுஷன், ஆள் குண்டா இருந்தார். கடைசியாக முடித்தோன்னே என்கிட்ட சொல்கிறப்ப சோத்திரம்பா அப்படியாச்சு. ஆயிடுச்சு, தொண்டெல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோ நேரம் பாடுறாரு, கத்துறார், அவ்வளோ கத்துறார். சரி, இல்லைன்னா அற்புதம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அவர் பாடிக்கொண்டிருக்கப்போ ஒரு வல்லமையாக ஒரு வல்லமை என்ன பண்ணுது, அந்த இடத்துல அசைவாடி கொண்டது. அந்த இருட்டாக தான் இருக்குது. நீங்கள் கண்களை திறந்தே நம்ம அபிஷேகத்தை நடைகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், சில பேர் கண்களை திறந்து பார்க்குறீங்களா? அங்கே இருட்டு தெரியுமா என்ன நடக்குது பக்கத்தில்? செத்தையும் அவங்க செத்து போனால் கூட நமக்கு தெரியாது. நம்ம கண்களை இருந்தால் இருட்டாக தான் இருக்குது. அப்போ கண்களை திறந்துருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே அபிஷேகம் கட்டப்பட்டது, எல்லாருக்கும். அதை நானும் ஒரு ஆள் தான். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வல்லமையாக கட்டப்பட்டது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை எல்லாருமே இறங்குனுச்சு. அது ஏன் அந்த டைமில் இறங்குனுச்சுன்னா, அவர் பாட அது மக்கள் வந்த எல்லா மக்களுக்கும் ஒரு இப்போ என்ன இப்போ பாடி என்ன போகுது, பாடிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இதாக மாட்டேங்குது, பாடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எல்லா வல்லமையும் கடைசி நேரத்தில் அந்த ஒரு 8 டைம் பாடியிருப்பார், 8 9 டைம் அந்த அடியை பாடிட்டே இருந்திருப்பார். ஆனால் அவருக்குள்ளே என்ன ஆகல, கொஞ்சம் கூட சோர்வடையலை, கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை போகல. ஏசப்பா அந்த ஒளியை கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு இது. அவங்க ஜென்ரேட்டரில் ஊற்றுறாங்க, டீசல் ஊற்றிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 8ஆம் ஸ்டாண்ட்ஸாக பண்ணாங்க, இதை வேகமாக பாடிட்டு இருக்காங்க. இப்படி லைட் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த கன்வென்ஷன் இதுக்கு இங்கே 1 2 3 4 இப்படி நம்ம வச்சுருக்கோம்ல, இங்கே இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க லைட்டு, இந்த சைடில் திருப்பின மாதிரி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த சைடு 25, இந்த 25. அவர் இந்த 8ஆம் ஸ்டாண்ட்ஸாக பாடி முடிக்கிற அந்த டைமில், ஆனால் அதுக்கு மேலே உண்மையாக சொல்கிறேன், அவரால் பாட முடியாது. அதுக்கு மேலே அவர் ஹோப் விட்டுப்பாரான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தொண்டை அவ்வளோ இதாகிடுச்சு, ரொம்ப இதாக பண்ணார். அந்த 8ஆம் ஸ்டாண்ட்ஸாக பாடி முடிக்கிறப்போ அந்த லைட்லாம் சும்மா பட்டுன்னு எல்லா லைட்டுங்க இருங்க, டப்பு என்னது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு லைட்டு. அந்த கடைசி லைட்டு, அந்த கடைசி அந்த அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த லைட்டு எரியிறப்ப எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லேலூயா அப்படின்னு. ஏன்னா என்னாச்சு அவங்களுக்கு, அந்த இருட்டில் இருந்தவங்க, அந்த இருட்டில் இருந்தவங்க அந்த ஒளி ஏசப்பா கொடுக்கதான அந்த வெளிச்சத்தை, அதுவும் ஆர்டிஃபிஷியல் தான், லைட்டு தான், ஒரு குண்டு பல்பு தான், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதான். இருந்தாலும் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் ஊசி பாசிக்கலாம் எப்படி சொன்னாங்க, சாமி பாரு சோத்திரம் பண்ணி லைட் எரிய வச்சிருச்சு, என்ன கேட்டாலும் தரும் போலக்கு சாமி. அப்போது எந்த சாமி, இவர் நம்ம பாஸ்டர் சோத்திரம் பண்ணி என்னாச்சு, லைட்டே வர வச்சிருச்சு. 8 பாட்டு நல்லா உற்சாகமாக பாடி அந்த அபிஷேகத்தின் வல்லமை அந்த கடைசி வாட்டி இறங்கணும். எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் என்னாச்சு கத்துறாங்க. எதற்காக? சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒன்று. ஆனால் எதுக்காக கத்துறாங்கன்னா, அவங்க உள்ளத்தில் என்னாச்சு, அந்த வெளிச்சம் நீதியின் சூரியனான அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது, கண்களை மாத்திரம் இல்லை, அந்த உள்ளத்தில் நம்ம என்ன பண்ணுது, அது எரிய பண்ணுது. தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு கண்களுக்கு என்ன காமிச்சார், அற்புதம் காமிச்சார். லேலுயா, என்னோட கண்களுக்கும் தான், நானும் பார்க்க முடியாத என்ன பண்ணார் தேவன், அந்த கிருபை செய்தார். நான் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எதுவும் உங்களுக்கும் அந்த ஜென்ரேட்டர் ஓட்டுறவனுக்கும் எதுவும் ஒரு கனெக்ஷன் இருக்கா பாஸ்டர், சொல்லி போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த வாய்ஸை சொல்ல முடியல, இல்லைனா திட்டிருப்பார், நார்மலாக இருந்தால் திட்டிருப்பார். அந்த வாய்ஸ்னால அவரால் பேச முடியல. ஸ்தோத்திரம் பான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இது ஒரு இதான விஷயமா இருந்தாலும் தேவன் ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தை காண செய்தார். அந்த ஊசி பாசி மக்கள்லாம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது, இந்த கரண்ட் வராமல் இருந்தால் அவங்க ரிச்சு பிள்ளைகள் நடத்திருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு கண்களில் தெளிவு கிடச்சிருக்குமா? தேவன் அவங்க கண்களுக்கு என்ன பண்ணார், அந்த அற்புதத்தை பார்க்க முடியாத செய்தார். அல்லேலூயா. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் சூழ்ந்தாலும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இருள் இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில், அதாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்ட பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. அகத்தின் அழகு எதில் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஐயாவுடைய அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயா மூஞ்சில் சந்தோஷமாக இருப்பாரா? துக்கம் எப்படி இருக்கும்?
ஸ்தோத்திரம் சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஏன் அப்படின்னு இதே அப்படி மாதிரி சொல்கிறேன். அப்படியே இன்னும் 10 லட்சம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஏறட்டுமே, அவர் மூஞ்சி எப்படி இருக்கும், பிரகாசம். ஆனால் தேவன் தருதான ஒரு பிரகாசம் என்றால் அது நீதியின் சூரியனான தேவன் நம்ம இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும், நம்ம இருதயத்தை அவர் ஆட்கொள்ள வேண்டும், அவர் ஆட்கொள்ள வேண்டும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் ஒரு நன்மை எடுங்க, தேவனுக்கு பயப்படுற பயத்தை தாங்க. ஆண்டவரே, நான் எந்த தப்பும் செய்யக்கூடாது, உன்னுடைய வேதத்தில் நான் தியானமாக இருக்கணும், இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்குறோம். அதில் தியானமாக இருக்கணும், உண்மை உத்தமமாக இருக்கணும், சின்ன விஷயத்துக்கு நான் பொய் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தாங்க அப்படின்றப்போ இருள் உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது, ஒரு துளியும் இருக்குது உங்கள் இருள் ஆகப்பட்டது உங்களுக்குள்ளே இருக்காது. நீதியின் நித்திய ஜீவனான நித்திய சூரியனான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே காணப்படுவார். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்குது. தேவனாய கர்த்தர் இந்த வருடத்திலும் கூட நம்மோடு அந்த நித்திய சூரியனாக நம்மோடு அவர் காணப்படுவார், அனிதினம் காணப்படுவார். அனிதினம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஊழியம்? கோயில்பட்டி ஊழியமா? என்ன ஊழியம்? சிவலார்பட்டி ஊழியம். எல்லாமே நம்ம ஊழியம் தான். கோயில்பட்டிக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், சிவலார்பட்டிக்காக ஜெபம் பண்ணுறோம், கழுகுமலை அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். எல்லா ஊர்லேயும் தேவன் நாம் வெளிப்பட வேண்டும். எல்லா மக்களும் தேவன் எல்லா மக்களும் தேவனுக்காக ரட்சிப்பாளர் அன்பத்தை கட்டளை வேண்டும். தேவன் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல நீரலாய் பெய்யட்டுமே, அலமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா, காடான நிலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 2026ஆம் வருடத்துக்குள்ளாய் அடியேனும் பிரவேசிக்க முடியாத தேவன் பாராட்டின இறக்கங்களுக்காய் அவர் கோடான கோடி நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கடந்த வருடத்திலும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தார், போக்குலோகத்தில் பாதுகாத்தார், மற்றவர்கள் கண்களே தயவு கிடைக்க பண்ணினார். எல்லாவற்றுக்காக எல்லா விதமான கிருபைகளுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் மே மாதத்தில் நடந்த ஒரு ஊழியர் மாநாட்டிலும் ஒரு தகுதி பெறும்படியான கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தார், ஊழியத்துக்கான ஒரு பொறுப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். மேலும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பக்தியாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் இந்த புதிய இடத்துல அதிகமாக ஜீவிக்கவும், தேவனுடைய திட்டத்தை என் வாழ்வில் நிறைவேற்ற முடியாது தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியான உள்ளத்தை தேவன் அதிகமாக தர முடியாவும், இன்னும் இந்த இடத்திலும் உற்சாகமாய் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு எடுத்த காரியங்களே உற்சாகமாய் கொள்ள தேவனாடி எனக்கு உதவி செய்ய முடியாமல் பசாங்க தேவன் சேர்த்துக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்திலும் தேவனின் வாழ்க்கையில் கொடுத்திருக்க எல்லா நன்மையான காரியங்கள் நிறைவேற்ற முடியாவும் தேவன் என் வாழ்க்கையில் இதுவரை செய்திருந்த எல்லா நன்மையில் வாழ்க்கையில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து நடத்த போகிற தேவனுக்கு கொடான நன்றி செலுத்திக் கொண்டு ஸ்ரீ சாட்சி இயேசு நாமத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த 2026ஆம் ஆண்டில் பிரகாசிக்க நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வருஷம் 12th பப்ளிக்கில் நிறையா மார்க் எடுக்கணும், எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆசிரியக்கணும், அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சிறுசாட்சி இயேசு மூலம் முடித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவனாய கர்த்தருடைய அளவரத்தை இருக்கிறதுனால் கிருபையினால் மட்டும் அடியார் மனைவி பிள்ளைகளையும் பாதுகாத்து ஜீவன் சுகமிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய